படத்தை இவ்வளவு அழகா பண்ணது இந்த டீம். இது வந்து தனிப்பட்ட ஒருத்தர் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. இது ஒட்டுமொத்தமா அவங்க இந்த கதையை என்கிட்ட அப்புறமா சொன்னது 2019 இருந்து இந்த கதையை அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் கிடைக்காம ஒரு நாள் என்னை சந்திக்கிறாங்க. இது இவங்களோட டீம் ஒர்க் தான். எல்லாம் ரியோ, ஹரி, சித்து, மியூசிக் டைரக்டர்லாம் அவரோட மேக்சிமம் எஃபோர்ட்டை போட்டார். எல்லாருமே கேமராமேன் எல்லாருமே ஒரு டீமா கடுமையான உழைப்பால வந்ததுதான். இதுல இந்த படத்துல வேலை பார்த்த யாரையுமே எனக்கு முன்னாடி தெரியாது. இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி தெரியாது. இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகன் தான் ரியோவை என்கிட்ட அழைச்சிட்டு வந்தாரு. நம்ம படம் பண்ற ஐடியாலாம் இல்லை, சரி கேட்போமேன்னு கேட்டோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இளைஞர்கள் இருக்காங்களேன்னு பண்ண ஆரம்பிச்சோம். சரியான நேரத்துல படத்தை எடுத்தோம், சரியான நேரத்துல ரிலீஸ் பண்ணோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. இந்த தனிப்பட்ட முறையில இல்லாம இந்த ஜோன்ற படம் இந்த இடத்துக்கு நிக்கிறதுக்கு உழைச்ச, தெரிஞ்சும் எனக்கு தெரியாமலும் சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயமா நான் சொன்னோம். விஷன் சினிமா ஹவுஸ்னுடைய முதல் திரைப்படம் இது. தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய பெஞ்ச் மார்க் ஜோ செட் பண்ணிருக்கு. சோ தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக we would like to have Arnandu sir to do the honors for our lyricist. So பாடல்கள் பார்த்து செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் லிரிசிஸ்ட். அவங்களை ஆனர் பண்றதுக்கு முன்னாடி ஐ திங்க் இன்னொரு முக்கியமான பர்சன் இந்த மேடைக்கு வரணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர். சோ அவரை அன்போடு மேடை கிடைக்கிறோம். திரு ஏபிஆர் அவர்கள் ரொம்ப ஒரு பிரீஃபான ஒரு டோன்ல ஒரு லவ் ஸ்டோரிக்கு அவ்வளவு அழகா செதுக்கியிருக்காரு. சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். அண்ட் இப்போ we would like to have the lyricist. முதலாவதாக I would like to have வைசக் அவர்கள். நிறைய இவருடைய பாடல்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. சோ நிறைய படங்கள்லயும் கேட்டிருப்பீங்க. இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாவும் இவரை கொண்டாடி இருப்பீங்க. இந்த படத்திலையும் அவருடைய பங்கேற்பு ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கு. சோ வைசக் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அவரோட இணைஞ்சு we would like to have விக்னேஷ் ராமகிருஷ்ணன் அவர்கள் and கிரண் வர்தன் அவர்கள். So we would like to have all the lyricists with us. lyricists இருக்கீங்களா? ரைட், ப்ளீஸ். அதை படக்குழு இவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தறல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். So congratulations. இந்த படத்தினுடைய பாடல்கள் முக்கியமா உருகி ஆரம்பிச்சு எல்லா ட்ராக்குமே ஐ திங்க் இப்ப வரைக்கும் ரீல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு காலர் டியூனாவே மாறி இருக்கு. அதுக்கு உங்களுடைய பங்கேற்பு அதிகமாவே இருக்கு. I think you should definitely share few words with us. So lyricist அவர்களே எங்களுக்காக ஒரு இரு வார்த்தைகளை பார்த்துட்டு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் உண்மையா ஒரு படம் 50 நாள் ஓடி மேல கூப்பிட்டு 50வது நாள் கொடுக்குறாங்க. ஸோ இதுவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் சந்தோஷமா இருந்தது. இது நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணிடுவோம். அந்த ஒரு ஒர்க் பண்ணிட்டு இதை ப்ரமோட் பண்ண சொல்லி நம்ம கேட்போம். என்னப்பா படத்துக்கு ஒரு பாட்டு வேணும், பண்ணிட்டேல போ காசு ஐடியா கிளம்பு அப்படின்பாங்க. பட் அப்படி இல்லாம இந்த படத்துக்கு இந்த பாட்டை ப்ரமோட் பண்ணணும்னு சொன்னதுக்காக உண்மையா ஒரு சிறப்பு இருக்கு. இந்த படத்தையும் இந்த பாட்டையும் பயங்கரமா ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பா பெரிய நன்றிகள். ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து எல்லாருமே எவ்வளவு தூரம் இறங்கி பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் இறங்கி இந்த படத்தையும் இந்த படத்துல இருக்க பாடல்களையும் ப்ரமோட் பண்ணது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா எல்லா ஆர்ட்டுக்குமே அது நான் தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த பாட்டுல கரெக்டா கிடைச்சது, இந்த படத்துலயும் கரெக்டா கிடைச்சது. அண்ட் உருகி என்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு ட்ராக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்ணவிசின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணேன் ரியோன்னு இதே காம்போல. ஸோ அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் அட்ரஸ் வாங்கி கொடுத்துச்சு. இதுக்குலாம் நீங்க என்ன பாட்டு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா எனக்கு சொல்ல கூச்சமா இருக்கும். ஏன்னா எந்த பாட்டுமே ஹிட் ஆகலங்கிறதுக்காக மட்டும் இல்ல, என்ன சொல்லுவேன் பாட்டு பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்ணவிசிக்கு அப்புறம் நான் கண்ணவிசி பண்ணிருக்கேன்னு சொல்லும் போது ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அடிப்பொலி சாங் அகைன் சித்துவோட எனக்கு அது ஒரு அட்ரஸ் ஆமாச்சு. அகைன் பிலிம்ல ஒரு பாட்டு வேணுமே எல்லாம் இண்டிபெண்டா இருக்கேன்னு சொல்லும் போது உருகி அகைன் எனக்கு ஒரு அட்ரஸா மாதிரி இருக்கு. ஸோ திருப்பி எனக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ஆதார் கார்டான சித்துகுமாருக்கு நன்றி. அண்ட் ஹரி ப்ரோ, ஸோ ஹரி ப்ரோக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு டேரக்டர் ஒரு ஒர்க்கை இவ்வளவு ரசிச்சு வாங்குவாரா அப்படிங்கிறது டவுட்.
நம்ம எல்லாருக்கும் நான் ஒர்க் பண்ண நிறைய படத்துல எனக்கு டேரக்டர் யாருன்னு கூட தெரியாது, ஏன்னா கம்போசரோட அது முடிஞ்சிடும். ஸோ அந்த பாட்டுல இருக்க ஒவ்வொரு லைனுக்கும் அவர் என்ஜாய் பண்ணி பேசி அந்த ஒர்க்கை வந்து கடைசி வரையும் செலிப்ரேட் பண்ணி இன்னைக்கு வரையும் அந்த ஒர்க்குக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் படத்தோட 2 பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ், கேஸ்ட் அண்ட் க்ரூ, கோச்சாரியா, எவ்ரி ஒன். அண்ட் இந்த சாங்க்கு பின்னாடி ஒர்க் பண்ண ஆனந்தா இருக்கட்டும், நளினியா இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எங்க அண்ணன் லிரிசிஸ்ட் ரியா அண்ணனுக்கும் பெரிய வாழ்த்துக்கள்.